நம்ம தேசம். ராஜேந்திரன் எங்கவன் நான் இத்தனை நாளாக நாட்டணும். எங்கவன் ராஜேந்திரன் இப்ப நீ எங்கடா எங்கவன் இல்ல இல்லையா? ராஜேந்திரன் இங்க இல்லையா? நான் எங்க போனாலும் விட மாட்டேன். நியாயத்தை நிலநாட்டுவேன். கருப்பண்டானா கருப்பன். ராஜேந்திரன் இந்திரா இல்லன்னு கருப்பு நீ ராஜேந்திரன் தான் தேடுற. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க முதல்ல அவனை எப்படியா சமாதானப்படுத்தும். எங்க அவன் எங்க இருக்கான்? நீதான் அவனை ஒளிச்சு வச்சிருக்கியா? எங்க அவன் அவன் எங்க எங்க டேய் ராஜேந்திரா, கருப்பன் கோவத்தை கிளறாத. எங்க அவன்? உன்ன எங்க அவன்? உனக்கு ராஜேந்திரன் தானே படம். அவரை விட்டுரு, நான் காட்டுறேன். வா. எங்க 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 அவன்? எங்க இருக்கான் ராஜேந்திரன்? எங்க எங்கடா கூட்டு போற? எங்க இருக்கான் அவன்? இங்க எங்க எங்கடா? பாரு, ராஜேந்திரனை பாரு. நீதான் ராஜேந்திரன் இல்ல, நான் கருப்ப இல்ல. பேசத்தை கழிச்சிட்டு பாரு, நீதான் ராஜேந்திரன். நான் கருப்பு தான். நான் தான் கருப்ப. இல்ல, நீ ராஜேந்திரன் தான். நான் கருப்பண்டா. நான் கருப்ப. நியாயத்தை நிலநிறுத்துறவன், தர்மத்தை காப்பாற்றுறவன். எந்த காலத்துலையும் நியாயம் ஜெயிக்கணும். தர்மம் நிலைக்கணும்டா. தர்மம் நிலைக்கணும். டேய் ராஜேந்திரா, எனக்குள்ளேவா ஒளிஞ்சிட்டு இருக்க? எனக்குள்ளேவா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க?
கருப்பண்டா. நியாயத்தை நிலைநாட்டிட்டேன். நியாயத்தை நிலைநாட்டிட்டடா. ராஜேந்திரா, ராஜேந்திரா, நியாயத்தை நிலைநாட்டிட்டடா. நியாயத்தை நிலைநாட்டிட்டேன். தர்மத்தை காப்பாத்திட்டேன். பட்டணத்து டாக்டர் நம்ம ராஜுவை குத்தி கொண்டுட்டான் போல இருக்கு. இல்ல 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 ராசேந்திரன் கருப்பு வெட்டிருச்சு. கருப்பு தண்டனை கொடுத்துருச்சு. ராசு தோத்துட்டான். ஏ ராசு தோத்துட்டான். ராசு ஏ ராசு நான் இருக்கேன்டா. ராசு ராசு இரண்டது ஒன்றை தேடும் இத்தடம் வந்து சேரும் பரந்த இத்தடாகத்தில் சித்திரை திருநன்னாளில் பிரணவன் கைத்திருவாளால் இரண்டது ஒன்றில் கரையும் இரண்ட நெறி மாறித் துளிர முடிந்திடும் இக்கலி விஜயம். ராசு போய் படு, காலையில் படிக்கலாம். இல்லை அத்தா, இந்த வருஷமாவது நான் பரீட்சையில் பாஸ் பண்ணுவேன் அத்தா. சரி, இந்த பாலை குடிச்சிட்டு படி. நீயும் முட்டை பாலுன்னு கொடுத்து நல்லா தான் படிக்க சொல்கிற. அவனும் அதையெல்லாம் தின்னுட்டு ஒவ்வொரு கிளாஸில் 2 வருஷம் உட்காந்து பொறுமையாக நல்லா படிக்கிறான். ஏங்க புள்ளை இப்படி கரைச்சி கொட்டுறீங்க? என்னென்ன புள்ள, தின்ற முட்டைக்கும் பாலுக்கும் வயக்காட்டில் இறங்கி வேலை செஞ்சா 2 கூலி ஆள் சம்பளமாவது மிச்சமாகும். சரிண்ணே, ராசு இப்போ படிச்சு என்ன பண்ண போகிறான்? நீங்கள் படிச்சிங்களா? நான் படித்தேனா இல்லை நம்ம ஆத்தா படிச்சுதா? கட்டையா, படிக்காம இருந்தல அந்த காலம். கூட பிறந்த பொட்டை கழுதிங்க அதுங்க 2 நல்லா படிக்குதுங்க. இவனுக்கு படிப்பு வரலன்னா எப்படி? விடுங்கண்ணே, புள்ள ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து சட்டையை கூட மாற்றாமல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. ராசு இந்த வருஷம் பாஸ் பண்ணிடுவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.
மகராசா மாளிகை இது, என் சாமி வாழ்ற வீடு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எல்லைக்குள்ள குந்தி இருக்கிறவன் ஒரு புள்ள மேல இறங்கி வந்து வாழ்ற வீடு இது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னங்க இது கமலத்தான் என்னன்னு சொல்றான்? என் சாமி ஒண்ணுமே புரியலையே. இருக்கிற வீடு இது. அண்ணே புரியுறாப்புல சொன்னா போய் உதப்பாம்ல. அதான் வருமானத்துக்காக ஏதாவது சொல்லுவானுங்க. நல்ல காலம் ஏய். பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஏய், போப்போ ஐயா சாமி ஏதாவது போடு சாமி. முதல்ல வெளில போ வெளியே. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. காலை ஒன்று பாதை மாற போகுது, பாதை மாற போகுது. மச்ச காலை ஒன்று ஒச்ச காலையாக போகுது. பேச்செத்து போக போகுது, பேச்செத்து போக போகுது. என்னங்க இது நல்ல வார்த்தை எதுவும் சொல்லாம எதுவும் சொல்லிட்டு போறான் கமலத்தான். இந்த பிள்ளை தெருவில் போகிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு மிரள்ற. போப்போ. ராசு படித்தது போதும், காட்டு காவலுக்கு போ. அத்தா நாளைக்கு பரீட்சை. அண்ணே ராசு படிக்கட்டும், நான் காவலுக்கு போறேன் இன்னைக்கு. வேணாம், நீ ராத்திரியில் வெளியில் போகிறது நல்லதில்லை. என்னண்ணே இது 10 வருஷமா நீங்க சொல்லபடி தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சித்தப்பா நானும் வரேன் சித்தப்பா. அத்தா நான் காட்டுக்கு போய் அங்கேயே படிச்சுக்கிறேன். சித்தப்பாவுக்கும் துணையா இருந்த மாதிரி இருக்கும். சரி போங்க. ராசு போகும்போது லாந்திர எடுத்துட்டு போ கண்ணு. வழியில பூச்சி போட்டுருக்கோம், பார்த்து போ. இந்த வெளியே சின்னது எதுக்கு இப்படி கத்துது? என்னன்னு போய் பாரு. ரத்னா, லட்சுமி ஏமா அப்படி அழ விடுற? சித்தப்பா ஒரு நிமிஷம். ஏய் முதல்ல பாலை கொடுறா. ராசு நல்லா படிப்பா. அப்பா திட்டாங்கன்னா வருத்தப்படாத. திட்டினா திட்டிட்டு போட்டோம்பா. முடிஞ்சா பாரு, அப்படி இல்லைன்னா நிலத்தை பார்த்துக்க. அது என்ன பொழுதானா போதும். ஏய். என்னடா பாட்டு பிக்கிது? ஐயா வேட்டைக்காரன் மங்கத்தில் ஒரு புது படம் போட்டிருக்காங்க, அதில் வருது அந்த பாட்டு. அது எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். எல்லாரும் பாடின நீயும் பாடினமா? எதிர யாரு வராங்கன்ற மரியாதை கூட இல்லாம என்ன பாட்டு? கையில 4 காசு பார்த்துட்டா சினிமா பாட்டுன்னு ஆடுவீங்க. போடா போடா. சித்தப்பா அவன் பாட்டு பாடினது இவ்வளோ பெரிய குற்றமா நினைச்சு அவனை எந்த அதட்டுற? அதெல்லாம் உனக்கு தெரியாது ராசு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி பாடுவானுங்க, நாளைக்கு ஆடுவானுங்க. கொஞ்சம் விட்டா தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்குவானுங்க. நாம் ஆண்ட பரம்பரை. ஆத்தா அதான் அவன் பாட்டி உசுரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே தான் உள்ளங்கையில் வச்சிருந்துச்சு. நாமளும் அதை போல இருக்கணும்ல. அதான் ஒரு அதட்டு போட்டேன். எப்படி பயந்துட்டு போறான் பத்தியில்ல? அடடே அப்பா கிட்டயா? எங்க இவ்வளோ தூரம் இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லைப்பா, காட்டுக்கு காவலுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன ஊத்தலா? சீமை சரக்கு போடுறியா? என்ன கட்டை அண்ணன் தண்ணி சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏய் தெரியுமேடா, நானும் கட்டைன்னு தண்ணி அடிச்சுட்டு இருந்தப்போ நீ உன் ஆத்தா மடியில் பால் குடிச்சிக்கிட்டு இருந்த. கட்டையா என் நிலைமையை பார்த்தியா? நீ இல்லாமல் நான் இவனுங்க கூட எல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான்ப்பா. பா உட்கார், ஒரு ரவுண்டு ஊற்று. இல்லைப்பா, இறக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கே. ஏய் அடிங்க. இருக்கப்பா, உள்ளே இருக்க. டே இடா எடுத்து வைய. எவ்வளோ வேணும்? வா உட்காந்து சாப்பிடு. ஊத்துறா. சித்தப்பா வேணாம் சித்தப்பா. இல்லைப்பா வேணாம், ரொம்ப நாள் ஆச்சு சரக்கு அடிச்சு. அப்புறம் ஏதாவது ஏடா கூடமாயிடும். கட்டையா உனக்கு ஏடா கூடமா? நீ வா கட்டையா. இம்சா நாங்கள்லாம் 2 ரவுண்டு அடித்து குப்புற விழுந்த காலத்துலேயே முழு பாட்டில் தனியாக சாப்பிட்டு கட்டையும் ஒத்தையில் நடப்பாப்புல. கட்டையா எங்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்கிறியா? வா உட்காரு, குளிருக்கு கொஞ்சோண்டு மருந்து மாதிரி போட்டுக்க. வா உட்காரு. இல்லைப்பா, இது சாப்பிட்டா அப்புறம் மற்ற தப்பெல்லாம் அதான் உனக்கு தெரியுமே. கட்டையா
நீ வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வா. வேட்டக்காரமங்களா, ரெண்டி தெரு சரோஜா உன்னை ரொம்ப விசாரிச்சாப்பா. 10 வருஷத்துல ஒரு பொண்ணு என்னம்மா வளர்ந்துருக்கா தெரியுமா? அப்படியா? உட்காரு, ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டே பேசுவான். சித்தப்பா போகலாம் சித்தப்பா. ஆமாப்பா, வேணாம். அண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்பவும் சத்தம் போடுவார். நான் வரேன். ஐயோ அட்டையா, அண்ணனுக்கு பயப்பட வேண்டியதுதான்ப்பா. அதுக்கு நீ இப்படியா? நாளைக்கு புடவை கட்டிக்க சொன்னாருன்னு கட்டிக்கிட்டு வந்து நின்றுன்னு வச்சுக்க, நான் தான் ரவுக்கு எடுத்து கொடுப்பேன். டேய் இப்பயே சொல்லிட்டேன், அப்புறம் போட்டி போடக்கூடாது, புரியுதா? ராசு, நீ போயிட்டே இரு, நான் இப்போ 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். சித்தப்பா வேணாம் சித்தப்பா. இல்லை ராசு, ஸ்நேகிதனுங்க கூப்பிட்றானுங்க, போகலன்னா அப்புறம் ஏதாவது தப்பாக பேசுவானுங்க. நீ போயிட்டே இரு, நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னீங்களே, நீ போய் படிச்சுக்கிட்டே இரு. நீ காட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் ஒடியாந்துடுறேன். போயிட்டே இரு, வரேன். சீக்கிரம் வந்துடும் சித்தப்பா. வரேன், போ. பாப்பா கட்டையா, கோச்சுக்கல பத்தியா? அதான்டா கட்டையா. ஐயா, அந்த இடம் கருப்பு கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தேன்ப்பா. யாருன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் தான்ப்பா வந்துச்சு.